போலிங் கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பு வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும்போதும் எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் மற்ற என்ஜிஓஸ் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு போலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல வந்து மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாருக்கு அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்ற ஒரு விதத்துக்காக பண்ணுவாங்க. ரீசெண்டா இந்தியா டுடேல வந்து டிவிகே கட்சிக்கு 33% வந்து வாக்குகள் சேரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொன்னதா நிறைய பேர் வந்து இதை பத்தி எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது இந்தியா டுடேவே சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நிறைய டிபேட்ல எல்லாம் அதை எக்ஸாம்பிளா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது குறிப்பா சொல்லணும்னா ரீசெண்டா ஜாயின் பண்ண ரெட்பிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்க ஃபெலிக்ஸ் அவரும் சேர்ந்து 33% டிவிகேக்கு இருக்கு, டிவிகே தலைவர் விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இடத்துல பேசிட்டு இருந்தாரு. ஆனா இந்தியா டுடே வந்து அடுத்த ஒரு 2 நாள்ல வந்து என்ன நம்ம பேரை யூஸ் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கி நாங்க சொன்னது வந்து எங்களோட கருத்து கணிப்பு கிடையாதுங்க, டிவிகே சார்பா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதான் நாங்க சொன்னோம், இந்தியா டுடே வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு சர்வேவும் எடுக்கல அப்படின்னு சொல்லி பொழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மக்களை எப்படி வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணோம், எப்படியெல்லாம் பண்ணா இவங்க வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற லெவலுக்கு அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இவரு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து நான் அவர் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். பட் அவர் டிவிகேல என்னைக்கு சேர்ந்தாரோ இல்ல அது கூட விடுங்க, அவர் டிவிகேல சேர்ந்தது அவருடைய விருப்பம், அவரு அதை பத்தி பேசுறாரு, நிறைய விவாதங்கள்ல போய் டமால் மீது அடியில் வாங்குறாரு, அது இரண்டாவது. பட் அவர் வந்து அவர் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜிபே கியூஆர் கோடுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய நன்கொடையை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. அவர் சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் பயங்கரமான வியூஸ் போகுது. அவர் சேனல்ல குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா சம்பாதிப்பாரு. 5 லட்சம் ரூபா ஒரு மாசத்துக்கு. அப்படி இருக்கிறவர் வந்து இந்த கியூஆர் கோடை போட்டு எனக்கு வந்து நன்கொடை பண்ணுங்க அப்படின்றது எவ்வளோ அப்பட்டமா மோசமான ஒரு விஷயம். இவர் என்ன மீடியாக்காரங்களாவே இப்படிதான் அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் முத்திர குத்துற அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ காசை வச்சுட்டு என்னையா பண்ண போறீங்க? நானும் தான் இருக்கேன், 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நம்ம போடுற வீடியோஸ் வந்து ஒரு 2K போகுது அப்படின்ற சந்தோஷத்துல நானும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவர் சேனலை எடுத்து பார்த்தாவே வியூஸ் எவ்வளோ போகுது, எவ்வளோ சம்பாதிப்பாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா மக்கள் இடத்துல இப்போ வந்து எனக்கு நன்கொடை பண்ணுங்க, எனக்கு நாங்க வந்து ஏழ்மையில இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே, இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை அப்படின்றது நமக்கு தெரியல. நானும் வேணா அடுத்த தடவையில இருந்து ஒரு கியூஆர் கோடு போட்டு எனக்கும் நன்கொடை பண்ணுங்க, நான் வந்து மக்களுக்காக மக்களுடைய குரலில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டா என்ன நடக்கும்னே தெரியல. சரி, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் தனியா சம்பாதிக்கிறேன், பட் இதை வச்சு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஸ்டில் இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது இல்ல, அவ்வளவுதான். இந்த டிவிகேன்ற ஒரு கட்சி இல்ல கல்ட் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய இடத்துல வந்து இதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா மலேசியால நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், இல்ல அவரு சென்னை வந்த அப்புறம் நடந்த விஷயமா இருக்கட்டும், இது நிறைய மேடைகள்ல பேசுற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க வந்து தலைவர் வந்து எங்க தலைவர் தான் எங்களுக்கு கடவுள், எங்க கடவுள் இல்லைன்னா எதுவும் கிடையாது, எங்க கடவுள் தான் அடுத்த தடவை ஜெயிப்பாரு அப்படின்ற லெவலுக்கு வந்து அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய ரசிகர்களுக்கு வேணா இது வந்து இது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் நார்மல் பீப்புளுக்கு ஆல்ரெடி அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அவனுக்கு 1008 பிரச்சனையில இதை வந்து அவனுங்க பேசுறது வந்து நிறைய பேர் வெறுப்பாக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து விஜய்க்கு இதுதான் கடைசி படமா, இனிமே அவர் நடிக்க மாட்டாராம், இனிமே அவர் எதுவும் பண்ண மாட்டாராம் அப்படின்னும் போது டேய் ஏகப்பட்ட பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கு, இதுல வந்து இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுது. இவர் வந்து இந்த கரியரின் உச்சம் இந்த 1000 கோடி சம்பளம் அதை விட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன் அப்படின்றதே நம்புற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் விஜய்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் தான், அதை வந்து நம்ம மறக்க முடியாது. அவரோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியால அவ்வளோ ஆர்கனைஸ்டா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து சென்னை வந்ததும் நடந்தது பாருங்க ஒரு சம்பவம், வந்து எல்லாருமே ரசிகர்கள்லாம் ஒன்று கூடிட்டாங்க. இந்த மலேசியா மக்கள்லாம் என்ன சொல்றாங்களா, நாங்கெல்லாம் எவ்வளவு பத்திரமா தளபதி அனுப்பிச்சு வச்சோம், நீங்க என்னடா கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவருக்கு கரூர்ல என்ன நடந்தது அப்படின்றத அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாம்பீட் நடந்து அதுக்கு ரிலேட்டடா நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸை வந்து இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து நிறைய பொய்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வந்து அவரு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரசிகர்கள்,
இது வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டே உங்க ரசிகர்களை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. சென்னை ஏர்போர்ட்டுக்கு இந்த டைமுக்கு வர போறீங்க அப்படின்ற நியூஸ் வெளியே தெரிஞ்சதாலதான் அவனுங்க நிறைய பேர் உள்ள வரானுங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க? இது எப்படியா இருந்தாலும் லீக் ஆயிடுது அப்படின்னு வேற ஒரு பச்சை பொய்ய சொல்றாங்க. தெரியாம நான் எங்கேயாவது வெளியே போறேன், எனக்கு வந்து நான் போறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இல்ல ஒரு 7-8 பேர் மட்டும் என் கூட வராங்க அப்படின்னா 7-8 பேரும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. என்ன ஃபிளைட் மேனிஃபெஸ்டோவை எடுத்து இந்த நியூஸை வந்து வெளியே லீக் பண்ண போறாங்க? எல்லாம் கூட இருக்கிற ஆட்கள் தான், கூட இருக்கிற ஆட்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அதுதான், அதனாலதான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. இதுல என்ன பெரிய விஷயம்னா, அவருடைய ரசிகர்கள் வந்து என்ன மென்டாலிட்டியில இருக்காங்கன்னே தெரியல. நம்ம வந்து விஜய் பார்க்கணும், விஜய் கூட போட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. நீங்க வந்து ஒருத்தர் ஒர்ஷிப் பண்றீங்க, ஒருத்தர் வந்து பெரிய தலைவரா இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஏன்டா அவரு கூட இன்னும் செல்ஃபி எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ற இதுல அவரையே பிடிச்சி கீழே தள்ளி விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஏர்போர்ட்ல இருந்து அவர் கிளம்பி வீட்டுக்கு வராரு, நைட் டைம்ல தான் வராரு. அப்போ வந்து ஒரு அப்பா தன்னோட குழந்தைய வந்து தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு அந்த கார் பின்னாடியே ஓடி வராரு. எனக்கு அதை பார்த்துட்டு நீங்க என்னதான் பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தன்னோட குழந்தைய பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தூக்கிட்டு போறது, நான் வந்து விஜய் கிட்ட காமிக்கணும், விஜய் கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எந்த மென்டாலிட்டியில இருப்பாங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. இதுல இன்னொன்னு வேற, மலேசியால நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து நடந்தது. அதுல வந்து ஒண்ணு, ஒரு லேடி, அவங்க வந்து ஆன்டின்னு சொல்லலாம் அவங்க வந்து தளபதி தளபதி நான் டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு சொல்லி சேர் மேல ஏறி நின்று ஆடுறாங்க. ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ வந்திருக்கும், அது வந்து மைக்கை பிடிச்சி தளபதி அப்படின்லாம் கத்திட்டு இருப்பான். அதோட ஃபீமேல் வேர்ஷனா வந்து இவங்களை பார்த்தாங்க. அதுவும் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்தது. ட்ரெண்டிங்கா இருந்ததோ இல்லையோ பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. டிவிகேன்ற ஒரு கட்சி வந்து தொடர்ந்து மக்களுக்காக, மக்கள் கூட பயணிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் டிசம்பர் 18ஆம் தேதி பயங்கரமான டைலாக்லாம் விட்டுருந்தாரு. ஆனா டிசம்பர் 18க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து டிசம்பர் 30, இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அப்படியே ஐடலா இருக்கு. நடுவில் வந்து 2-3 சம்பவங்கள் வேற நடந்தது. அந்த ஈரோடு மீட்டிங்க்கு அப்புறம் அஜிதா அக்னஸ்ன்றவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க, கார் முன்னாடி விழுந்தாங்க, அப்புறம் அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, அப்புறம் ஊருக்கு போயிட்டு தூக்க மாத்திரெல்லாம் சாப்பிட்டாங்க. இந்த அளவுக்கு சீரியஸா கட்சியில பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம இப்பயும் கட்சியில வந்து எங்களுடைய எதிரி டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியுமோ அப்படின்னு தெரியல. ஏப்ரல் வரைக்கும் தாங்குமா தாங்காதா அப்படின்னு தெரியல. இந்த கட்சி, ஒரு கட்சியில கண்டிப்பா உட்கட்சி பூசல் கண்டிப்பாக வரும். எனக்கு பதவி கொடுக்கல, உனக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசதான் செய்வாங்க. பட் அதை வந்து ஃபேஸ் பண்ணும்ல. இது ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை கண்டுக்காம விட்டுறது, இல்லைன்னா அதை பத்தி பேசாம விட்டுறது. அப்படி விட்டோம்னா மறந்துடுவாங்கல்ல. அது எப்படி 1 மாசத்துக்கு அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும்? வேற பிரச்சனை வரும், அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் இதை பத்தி மறந்துடுவாங்கல்ல அப்படின்ற தாட் இருக்கிறது என்ன மென்டாலிட்டி அப்படின்னு தெரியல. இது வந்து ஓடி ஒளியறதுக்கான தாட்டா தான் எனக்கு தோணுது. ரீசெண்டா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து மதுரையை நாங்க வந்து ஒரு அயோத்தியாக மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எனக்கு அப்படியே என்னது அயோத்தியா? ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு கேக்குதா? நீங்க சொல்றது இது வந்து யாரு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பிஜேபியை சார்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவங்க வந்து பிஜேபியோட பி டீம் சி டீம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதெல்லாம் நம்பலை. எப்படி இருப்பாங்க, ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் தானே நம்ம அதை நம்ப முடியும், சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. தான் ப்ரூஃப் கிடைச்சிருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு உறுத்தலா இருக்கு. ஏன்னா டிவிகேக்கு வாக்களிக்கிறதுக்கு நினைச்சவங்க இப்போ நம்ம இவங்களுக்கு போட்டா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுற மாதிரியோ அப்படின்ற லெவலுக்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், இப்போதைக்கு அவங்க வந்து எந்த ஒரு கூட்டணியுமே சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் டிவிகே நின்று ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கொஞ்சம் ஈக்குவலா மார்ஜின்ல வராங்க அப்படின்னா இந்த டிசைடிங் அத்தாரிட்டி வந்து டிவி கேட்ட வரும்போது இவங்க வந்து பிஜேபி கூட சேர்ந்துருவாங்க. அதுதான் இவங்களோட பிளான். இப்போ சொன்னா அது வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் இவங்க பேசுறது எல்லாமே இருக்கு. இதுல பிஜேபி ஒரு மீட்டிங்ல வேற விஜய் வேணாம், விஜய் பத்தி தப்பா பேசாதீங்க, அவர் வந்து நம்ம ஆளு அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எங்க போய் முடியுமோ தெரியல. விஜய் அவர்கள் வந்து இதுதான் என்னோட கடைசி படம்னு வேற பேசிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன்ல ஃபுல் ஃபோர்ஸா இறங்கி அவர் வந்து நிறைய வேலையை பார்த்து, அப்படி இருந்தாலும் அவருக்கு கணிசமான ஒரு தொகுதிகள்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் அவர் வந்து
சிஎம் போஸ்ட் கிடைக்கலையே அப்படின்றதுக்காக அவர் திரும்ப நடிக்கிறதுக்கு வருவாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் வேற இப்படி வேற சொல்லிவிட்டாரு, திரும்ப நடிக்கிறதுக்கு வந்தாருன்னா சின்ன சின்ன பசங்களும் கலாய்ப்பாங்க. அது என்ன மென்டாலிட்டியில இருக்காருன்னு நமக்கு தெரியல. பட் ஒருத்தர் 1000 கோடியை விட்டுட்டு வர்றதுக்காகவும் நான் என்னோட கரியரின் உச்சத்துல இருந்து வரேன் அப்படின்றதுக்காக மட்டுமே அவருக்கு ஓட்டு போடுவோமா அப்படின்றது சந்தேகம்தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு வேலையை விட்டுட்டு வரீங்கன்னா அது உங்களுடைய ஆப்ஷன், அது உங்களுடைய விருப்பம். நீங்க மக்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக கொஞ்சமாவது ஏதாவது பண்ணணும். நீங்க வந்து எப்போ கட்சி ஆரம்பிச்சாரோ அப்பையில இருந்து இப்போ ஒரு 10 தடவை மீட்டிங்காக வெளியே வந்திருப்பாரா மொத்தமே. அது 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து மொத்தமே 10 to 15 தடவை தான் வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னும் போது எப்படி நீங்க வந்து மக்களுக்காக இறங்கி வேலை செய்வீங்க அப்படின்னு நாங்க நம்புறது அப்படின்னு தெரியல. இப்போ வரைக்குமே அவர் நான் மக்களுக்காக இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு எங்கேயுமே சொல்லல. கேட்டா நாங்க சொன்னா அதை பார்த்து காப்பி அடிச்சிருவாங்க, அதனாலதான் நாங்க சொல்லாம இருக்கோம் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறாங்க. எனக்கு வந்து இதை புரிஞ்சிக்க முடியலங்க. நம்ம வந்து நார்மலா ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு வந்து யார் யார் என்னென்ன பண்றாங்கன்றது எல்லாமே ட்விட்டர்ல வருது, இன்ஸ்டால வருது, நியூஸ்ல சொல்றாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி இதை மட்டும் நம்ம நம்புவோம் அப்படின்னு நினைச்சு இறங்குறாங்கன்னு தெரியல. இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து இது எதனால ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டாவே இவங்கெல்லாம் தெளிஞ்சிருவாங்க. பட் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து படத்துல பயங்கரமான நல்லது பண்ணியிருக்காரு, அதனால நேர்லயும் வந்து கண்டிப்பா நல்லது பண்ணுவாருங்க, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க நம்ம கிட்ட. எனக்கு வந்து அந்த சரிங்க அவர் பண்ணட்டுங்க, இப்ப இது வரைக்கும் என்னங்க பண்ணியிருக்காரு சொல்லுங்க, ஏதாவது 1-2 சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு வருஷமும் ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஐயா நான் எங்க ஊர்ல 25 வருஷமா இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எதுவுமே பண்ணது கிடையாது. ஒருவேளை வேற எங்கேயாவது பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப லாங் ஷாட் தான். இது எப்படி வந்து மக்களிடத்தில் இது வந்து கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய் அவர்களை சூஸ் பண்றதுக்கு அவர் வந்து எனக்கு இதெல்லாம் நான் பண்ண போறேங்க, இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி காமிப்பாங்கல்ல. ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கு போனாவே கேட்பாங்கல்ல, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. இவர் வந்து மொத்த தமிழ்நாட்டையே இவர் கையில கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பட் இதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரியரின் உச்சத்தில் இருந்து 1000 கோடி சம்பளத்தை விட்டு, சரி ஓகேங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கிடையாது, தெரியாது, பண்ணணும் இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் எப்படி தமிழ்நாட்டை கொடுக்கறதுன்னு தெரியல. சரி அவங்க கல்ட்டுல இருக்கிறவங்க, அவங்கள ஒர்க்ஷிப் பண்றவங்க கண்டிப்பாக ஓட்டு போட போறாங்க. ஆனா அது மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். அடுத்து வந்து இவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதை கண்டுக்காம நீ என்னடா நீ எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிந்த 10 கெட்ட வார்த்தையில திட்டிவிட்டு என்னடா நீ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இது எந்த மாதிரியான மனப்பான்மை அப்படின்னு நமக்கு தெரியல. நம்மளாம் அவங்கள பார்த்தா சிரிப்பா தான் வருது. நானே வீடியோக்கு கமெண்ட் பண்றவங்க எல்லாரையுமே அவங்க எந்த லெவலுக்கு பண்றாங்களோ அவங்களுக்கும் அந்த லெவல்ல கமெண்ட் பண்ணி விட்டுறது. ஏன்னா நமக்கு வந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எத்தனை நாள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வெறுப்பாகுது. கொஞ்சமாவது திருந்துங்கடா அப்படின்றதால தான் வீடியோ பேசுறான். பட் அது திருந்தாம வந்து நம்மகிட்டே வந்து இப்படி பேசினா சும்மா விடுவோமா, அந்த லெவல்ல தான் இருக்கு. மீடியாவை சேர்ந்த நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அது எதனாலன்றது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் கொஞ்சமாவது நியாயத்தை பேசணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு சிலர்லாம் இது தப்புனா இது தப்பு, இது சரினா இது சரி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் ஒரு சிலர் வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேனிப்புலேஷன் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய மீடியாஸ்லேயே இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாம் காசு துட்டு மணி அது இருக்கிறதால அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர் யார் தெரியுமா, விஜய் அடுத்த சிஎம் தெரியுமா அப்படின்னு. எலெக்ஷன் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு 3-4 மாசம் தான். இந்த 3-4 மாசத்துல என்னென்னத்தை பார்க்க போறோம், யார் யார் என்னென்ன சொல்ல போறாங்க, இது என்னென்ன பேச போறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து நல்ல ஃபன்னான பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் வந்து இனிமே தான் காத்திருக்கு. அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடணுன்ற எண்ணத்துல தான் இருக்கேன். பார்ப்போம். ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்குமே 5 நாள் 10 நாள் கேப் ஆகுது.
வேலை நிறைய போயிட்டு இருக்கிறதால சரியா பண்ண முடியல. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நிறைய வீடியோ போடுறோம். இதுதான் நம்மளோட ரெசல்யூஷன்.